இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மோட்ரு யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் பேஸு, 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒவ்வொரு மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம், அந்த மோட்டரோட ஸ்பீடு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ எல்லாமே சேம் இருக்காது. ஒவ்வொரு மோட்டர்லேயும் அந்த ஆர்பிஎம் வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எதை பொறுத்திருக்குன்னா, ஸோ இந்த ஃபார்முலாவை பொறுத்து தான் இருக்கும். 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி டிவைடட் பி. பின்னா போல்ஸ். ஸோ மோட்டரோட உள்ளே வந்து போல் இருக்கும்ல, அந்த போலை பொறுத்து இருக்கும். ஓகே. எத்தனை போல் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி நார்மலாக வந்து நம்ம 50 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம ஒரு மோட்ரு அந்த 1000 ஆர்பிஎம் அல்லது 1500 ஆர்பிஎம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, ஸோ போலை சேஞ்ச் பண்ணணும் அல்லது ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணணும். ஸோ போலை வந்து நம்ம ஒரு டைம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த போல் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன சேஞ்ச் பண்ணலாம்? ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? விஎஃப்டி யூஸ் பண்ணணும். ஓகே. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ். ஸோ அதில் வந்து ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடு வந்து வேரி ஆகும். ஓகே. ஸோ ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சியை டிக்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ விஎஃப்டியை யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சியை நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணும்போது ஸோ ஸ்பீடும் அப் அண்ட் டவுன் ஆகும். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம விஎஃப்டி யூஸ் பண்ணி நம்ம மோட்டரோட ஸ்பீடை வந்து ஸோ அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ஓகே.